பிரைஸ் லார்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எவ்ரிடே உங்களுக்கு ஒரு ஃப்ரீ சாம்பிள் டோன் வந்து நான் வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சாம்பிள் டோனை நீங்கள் எங்கே போய் எடுத்துக்கணும் அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய டெலிகிராம் லிங்க்கை வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் ஆட் பண்ணி அந்த டோனை நீங்கள் வந்து கிராப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அந்த டோனை நீங்கள் கிக் பர்ஃபார்மரில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெய்லி ஒரு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த ஃப்ரீ சாம்பிள் வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் என்னுடைய குரூப்பில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கிக் பர்ஃபார்மரை பற்றி உங்களுக்கு எந்த டவுட் வந்தாலும் ஸோ என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கையும் நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதில் ஆட் பண்ணி ஸோ உங்களுடைய டவுட்ஸை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்றைக்கி நான் எந்த டோன் வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னா, வீணா ஸ்ட்ரிங்ஸோட டோனை தான் நான் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதை எப்படி நீங்கள் கிக் பர்ஃபார்மரில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டோனோட கிளாரிட்டி, ஓகேவா? அந்த டோன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அந்த டோனை கெட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நான் இப்போ ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, இதுதான் அந்த டோன். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இதை வந்து எடுத்துக்கலாம். இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நான் வந்து டெலிகிராமில் வந்து ஃபைல் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அந்த ஃபைலை நீங்கள் வந்து உங்களுடைய சிஸ்டமில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் கான்டாக்ட் 7 ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேவா? இங்கே போயிட்டு மேலே வந்து இந்த கான்டாக்ட் பிளேயர்னு இருக்குது பார்த்தீங்களா? அதில் இந்த ஃபைல் அப்படின்னு இருக்கும். நீங்கள் கான்டாக்ட் 8 யூஸராக இருக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கான்டாக்ட் 7ல் இந்த ஃபைல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? அதில் போய் நியூ இன்ஸ்ட்ருமெண்ட் லோட் அப்படின்னு இருக்கும். ஓகே, இந்த லோடு நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த வீணா ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல. ஸோ இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டோன் வந்து கான்டாக்ட் 7ல் பேஸ்ட் ஆகிடும். ஓகே, பேஸ்ட் ஆகிட்டு இது மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் கான்டாக்ட் 8 வச்சுருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் ப்ளகின் ரீப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ கான்டாக்ட் 8. ஓகேவா? கான்டாக்ட் 8 ஓப்பன் பண்ணதும் இந்த இடத்துல ஃபைல் அப்படின்னு இருக்காது. ஸோ இது அப்டேட்டட் வெர்ஷன் அப்படிங்கிறதுனால கான்டாக்ட் பிளேயர் கீழே இந்த ஆரோ கீ இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஆரோ கீயை கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல லோட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் போய் லோட் கொடுத்துட்டு வீணா ஸ்ட்ரிங்ஸ் அப்படி கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டோன் வந்து இந்த இடத்துல வந்துடும். ஓகேங்களா? ஸோ கான்டாக்ட் 8ல் நான் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நீங்கள் ரிலீஸ் வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதாவது அது பேக்கில் நம்ம ஃப்ளோ வந்து நம்ம ஃபிங்கர் ஃப்ளோ போனதுக்கப்புறம் பேக்கில் வந்து அந்த டோன் வந்து வரும். ஸோ அதுதான் ரிலீஸ். ஓகேவா? நீங்கள் கீயை ப்ரெஸ் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணுற டைமில் தான் அந்த டோன் கேட்கும். அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் முடிச்சிருவீங்க. ஆனால் பேக்கில் வந்து அது ஓடி வரும். ஸோ அது கேட்குறதுக்கு கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ சப்போஸ் ஒரு சாங் நீங்கள் வாசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ அதோட நடுவில் நீங்கள் ஜஸ்ட் ஃபில் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல இப்படி வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, ரிலீஸ் ரொம்ப கொடுத்தீங்கன்னா அது கேட்க வந்து ஒரு மாதிரி அழுவ ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் பர்ஃபெக்டாக ரிலீஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் இதில் ப்ளகின்ஸ் ஆட் பண்ணுறதுனாலும் எதுனாலும் ஸோ இந்த விஷயத்துலேயே பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா வால்ஹாலா விண்டேஜ் வெர்ப்னு கொடுத்துருக்கேன். ஸோ என்கிட்ட நிறைய பேர் கேட்டிங்க எஃபெக்ட் செக்ஷன் எப்படி நம்ம வந்து பர்ஃபெக்டாக கொடுத்து டோனை வந்து செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஒரு டோனை இன்சர்ட் பண்ணுறப்பயே அதோட வால்யூம் லெவலை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் கான்டாக்ட் 8 ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி அந்த வீணா ஸ்ட்ரிங்ஸை வந்து நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ அந்த வீணா ஸ்ட்ரிங்ஸோட வால்யூமை மேக்ஸிமம் இதிலே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அப்படி கண்ட்ரோல் பண்ணாமல் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம வெளியே போய் கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி விட்டுட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு டோனுக்கும் ஒவ்வொரு டோனுக்கும் உங்களுக்கு வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ நான் வந்து இந்த வீணா ஸ்ட்ரிங்ஸ் வந்து நான் கிளிக் பண்ணியிருக்கேன் இல்லையா? இப்போ இன்கேஸ் வந்து நான் வந்து ஒரு நாதஸ்வரம் இருக்கா? ஓகே, ஸோ இப்போ ரா கிட்டார் நான் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ
இப்போ நான் செட் பண்ணதுனால உங்களுக்கு ஓகேவா இருக்கும். சப்போஸ் இப்போ நாதஸ்வரம் டோன்லாம் நீங்கள் ஸ்வேர் ப்ளக்கில் போய் எடுத்தீங்க அப்படின்னா, அதோட டோன் வந்து ரொம்ப சவுண்டு கூட கேட்கும். ஸோ அதை மேக்ஸிமம் நீங்கள் உங்களுடைய எந்த ப்ளகின் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ளகின்லேயே கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இப்போ சாக்ஸ் எடுக்கிறேன், ஓகேவா? உங்களுக்கு வந்து பீக் அடிக்குது பாருங்கள். ஓகே, இந்த இடத்துல பாருங்களேன். ஸோ நீங்கள் வந்து அட்வான்ஸ் வெர்ஷன், ப்ரோ வெர்ஷன்லலாம் இந்த இடத்துல ஜஸ்ட்டு சிம்பிள்னு இருக்கும். சிம்பிளில் வந்து உங்களுக்கு இந்த நம்ம ஒயரிங் பண்ணியிருக்கிற இடத்துல வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஒயிட் கலரில் தான் காமிக்கும். ஜஸ்ட் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி தான் காமிக்கும். ஓகேவா? ஒயிட் கலரில் ஒரு கிளிட்டர் ஆகும். அண்ட் தென் நீங்கள் இந்த சிம்பிள்லேருந்து மீட்டர்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ நீங்கள் ஸ்லோவாக வாசிக்கிறப்ப க்ரீனாகவும், அந்த டோன் வந்து பீக்கில் போகிறப்போ எல்லோவாகவும் மாறும். ஓகேவா? ஸோ இதை வச்சே டோன் வந்து ஜாஸ்தியாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு மேக்ஸிமம் இப்போ நான் அந்த டோன்லேயே என்னால் வந்து வால்யூம் கண்ட்ரோல் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், இங்கே லெவல்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி மேக்ஸிமம் நீங்கள் சாஃப்ட்வேர் ப்ளகின்லேயே நீங்கள் வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஸோ என்கிட்ட வந்து வால்யூம் ரொம்ப லோவாக இருக்குது, சாஃப்ட்வேரில் நான் ஃபுல்லாக வச்சுமே என்கிட்ட வால்யூம் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கெயின் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஸோ கெயின் அண்ட் பேலன்ஸ். ஸோ இதை நான் ஜஸ்ட்டு ஷிஃப்ட் அழுத்தி இந்த இடத்துல விட்டுட்டேன்னா ஒயரிங் ஆகிக்கும். ஸோ இந்த கெயினை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இப்படி என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கம்ப்ரெசர் ப்ளகின் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் கோ டு ஓகே ஃபேப் ஃபில்டரில் ஓகே, இப்போ யூனிவர்சல் யூஏடியோட ஃப்ரீ ப்ளகின் எஃப்இடி கம்ப்ரெசர்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த கம்ப்ரெசர் ப்ளகினை நான் அதில் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒரு ஒயரிங் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இதில் போயிட்டு இன்புட்டோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறப்ப இந்த கம்ப்ரெசர் என்ன பண்ணும் அப்படின்னா, சில இடத்துல சவுண்டு கம்மியாகவும் சில இடத்துல பீக்காகவும் இருக்கும் பார்த்தீங்களா? அதை என்ன பண்ணுன்னா கம்ப்ரெசர் அப்படியே ஒரே லெவலுக்கு கொண்டு வந்துடும். ஸோ அப்படி கொண்டு வரதுனால நம்மளுக்கு வந்து காது வலிக்காமல் ஒரு நீட்டான டோன் கிடைக்கும். அதுக்கு தான் மோஸ்ட்லி வந்து கம்ப்ரெசர் ப்ளகின்லாம் வந்து மியூசிக் ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் கண்ட்ரோல் இன்புட் அண்ட் அவுட்புட் லெவல்ஸை வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகேவா? நான் இப்போ இன்புட்டே அதில் ஜாஸ்தி கொடுக்குறேன். ஓகேவா? அவுட்புட் லெவலையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இது வந்து அந்த அளவுக்கு ரொம்ப நம்மளை வந்து தொல்லை பண்ணாது. ஸோ இது மாதிரி கம்ப்ரெசர் ப்ளகின் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய டோனை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஃபைன். ஸோ இந்த டோனை உங்களுக்கு நாளைக்கு நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஜஸ்ட் அந்த ஸ்ட்ரிங்ஸோட டோன் மட்டும் நீங்கள் வந்து ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த டோன் மேக்ஸிமம் நான் நாளைக்கு வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எஃபெக்ட்ஸ் பேசுகிறதுனால நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். ஸோ நம்ம விண்டேஜ் வேர்ப்பும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய டோன் வந்து ஒரு எக்கோய் சவுண்டாக, கொஞ்சம் எக்கோ மீன்ஸ் ஒரு சரௌண்டிங் சவுண்டோடு கேட்கும். ஓகேவா? அதாவது இந்த விண்டேஜ் வேர்ப் அப்படிங்கிறது ரீவர்ப். ஓகேவா? மெயினாக ரீவர்ப் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுடைய டோன் வந்து இப்போது நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நம்மளுக்கு கேட்குது இல்லையா? ஸோ அதை என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த டோனை நம்மளுடைய சைட் பேக், ஓகேவா, அதுக்கேற்ற மாதிரி சரௌண்டிங்கில் கேட்கும். அதுதான் இந்த ரீவர்போட வேலை. அண்ட் இந்த எக்கோ என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம எக்கோவை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் என்ன ஆகும், ஸோ நம்மளுடைய டோன் பின்னாடி இன்னொரு டைம் ரன் பண்ணுற மாதிரி கொண்டு வரலாம். ஸோ நம்ம ஒரு லேயராக செட் பண்ணுற மாதிரி கொண்டு வரலாம். அதாவது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளோ வாசிக்கிறோன்னா பின்னாடியே அந்த ஃப்ளோ கண்டினியூ ஆகிற மாதிரி நம்ம கொண்டு வரதுக்கு தான் அந்த எக்கோ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி எக்கோ எல்லாத்துக்குமே தெரியும். ஹலோ 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 அப்படின்னு வருது பார்த்தீங்களா?
ஸோ அந்த எக்கோவோட லெவல் எவ்வளோ தூரம் வரணும், ஸோ அது எத்தனை கவுண்ட்ஸ் வரணும். இப்போ ஒரு ஹலோ அப்படின்னு சொல்கிறோன்னா அந்த ஹலோங்கிறது அடுத்து நம்ம வார்த்தை பேசுகிறப்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்போ ஹலோ ஹலோ அப்படி வந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ நான் ஹலோ 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 அப்படின்னு ஒரு 3 டைம் நம்மளுக்கு கேட்குது. அப்போ என்ன பண்ணும், நம்ம அடுத்த வார்த்தை நம்ம வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு நம்ம பேசுகிறோன்னா அந்த எப்படி இருக்கீங்கங்கிறது 3 டைம் வரப்ப அடுத்த வார்த்தை நம்ம பேசுகிறப்ப அது பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது தான் எக்கோ கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகேவா? அதை நீங்கள் வந்து கரெக்டாக உங்களுடைய ப்ளேக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ரன்னுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதோட ஃப்ரீக்குவென்சியை கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ கேட்குறப்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஓகே, ஃபைன். ஸோ இந்த விஷயங்கள் தான் உங்கள்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ நீங்கள் வந்து இந்த டோனை உங்களுடைய இதில் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். அண்ட் தென் நான் சொன்ன மாதிரி ஒயரிங்கில் போய்ட்டு கரெக்டாக நீங்கள் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து செட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மிடி இன் 1 அண்ட் மிடி இன் அப்படின்னு நீங்கள் பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ஸ்ப்ளிட் பண்ணுறது வந்து என்னுடைய வீடியோஸில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா? நீங்கள் அதை வச்சு லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த விஷயங்கள் தான் உங்களோட பேசணுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டோன்ஸ் உங்களுக்கு வந்து நான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இந்த டோன்ஸை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா என்னுடைய டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஸோ கிக் பர்ஃபார்மரில் உள்ள டவுட்ஸ்லாம் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த டோன்ஸ்லாம் எடுத்து உங்களுடைய கிக் பர்ஃபார்மரில் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வொர்ஷிப் பண்ணலாம். ஸோ ப்ரைஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஸோ ஒரு ரூபா கூட செலவு இல்லாமல் நான் உங்களுக்கு வந்து இந்த விஷயங்களை வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் தொடர்ந்து என்னுடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என்னுடைய டெலிகிராம் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா புது விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அண்ட் தென் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆலில் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்துடும். ஸோ நீங்கள் அதை பார்த்து இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கற்றுக்கலாம். ஓகேவா? அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். பாய், see you.